பயோகிராஃபியா லிட்ரரியா பை சாம்வேல் டெய்லர் காலரிட்ஜ். ஸோ இது வந்து சாம்வேல் டெய்லர் காலரிட்ஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட அக்ரி பண்ணுற விஷயங்களும் ரெண்டு பேருக்கும் நடுவில் வித்தியாசமாக இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கிரிட்டிசிசம் ஒர்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ லாங் சைக்கிள். 1798 லிரிக்கல் பேலே வந்து சாம்வேல் டெய்லர் காலரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் சேர்ந்து கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த போயம்ஸ் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனதை பார்த்துட்டு இதோட ரிவைஸ்டு எடிஷன் வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு ப்ரீஃபேஸ் ஆட் பண்ணுறாரு. ப்ரீஃபேஸ் ஆட் பண்ணி ப்ரீஃபேஸ் டு த லிரிக்கல் பேலே வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, விச் இஸ் அரவுண்ட் லைக் 1802. ஸோ இது வந்து 1817 வந்து அந்த ப்ரீஃபேஸுக்கு வந்து வேர்ட்ஸ்வர்த் எழுதுன அந்த ப்ரீஃபேஸுக்கு லைக் எனக்கு எதெல்லாம் வந்து இதில் அவர் சொன்னதில் ஒத்து போகுது, எதெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சாம்வேல் டெய்லர் காலரிட்ஜ் வந்து லிட்ரரி ஆஃப்டர் 15 இயர்ஸ் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வால்யூமும் 23 சாப்டர்ஸும் இருக்குது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாப்டர் 13 and 14 வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ சாப்டர் 13 and 14 we are going to see chapter 14 today. ஸோ இதில் கண்டென்ட் நம்ம இதில் 14 சாப்டரில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் கெட்டிங் இன்டு த கண்டென்ட் இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த ஒர்க் வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்டி காலரிட்ஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரீஃபேஸில் எதெல்லாம் நான் அக்ரி பண்ணுறேன், எதெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து போய்ட்ரி அப்படிங்கிறது வந்து நேச்சரையும் இமேஜினேஷனையும் கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இவருக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் நடுவில் நடந்த ஒரு டிஸ்கஷனை வந்து இவர் நினைவூட்டுறாரு. அப்போ சொல்கிறாரு வந்து நானும் வேர்ட்ஸ்வர்த்தும் வி காட் இன்டு அன் டிஸ்கஷன் அண்ட் வி அக்ரீட் தட் அவர் வந்து நேச்சரை பற்றின போயம்ஸ் எழுதுவார் அப்படின்னும் நான் வந்து இமேஜினேஷன் அண்ட் சூப்பர் நேச்சுரல் தீம்ஸில் போய்ட்ரி எழுதுவேன் அப்படின்னும் நாங்கள் ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கெங்க பார்ட் ஆஃப் போயம்ஸை வந்து எழுதி அதை வந்து அந்த லிரிக்கல் பேலேயில் வந்து ஒன்றா பப்ளிஷ் பண்ணோம். ஸோ ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க தீம்ஸை. ஸோ அதுக்கு ஏற்றா போல் வந்து ரெண்டு பேரும் ப்ரெப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி காலரிட்ஜோட போயம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் வேர்ட்ஸ்வர்த்தோட போயம்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது. பட் அதில் வந்து நிறைய நல்ல போயம்ஸ் வந்து இருந்தது. என்ன போயம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவுற்ற லைக் ஞாபகம் வர்ற ஸ்டேட்மெண்ட்டான போயம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரைனர், அப்புறமா வந்து டார்க் லேடின்னு ஒரு போயம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் யூஜியில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் தீம் இருக்கும் இந்த போயம்ஸ் எல்லாத்துலேயும். ஸோ அவங்க அக்ரி பண்ணிக்கிட்ட மாதிரியே ரெண்டு பேரும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து போயம் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த ரிவைஸ்டு வெர்ஷனில் ஒரு ப்ரீஃபேஸ் இருக்கும். அந்த ப்ரீஃபேஸில் வந்து வேர்ட்ஸ்வர்த் நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். போயம் எப்படி இருக்கணும், போய்ட்ரி எப்படி இருக்கணும், ஒரு நல்ல போயட்டுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும், போய்ட்ரியோட வேல்யூ என்ன, போய்ட்ரியோட டிக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பார். ஸோ இதில் ப்ராப்ளம் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்ட்ரியோட டிக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொன்ன அந்த கருத்தில் தான் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்ட்ரியும் ப்ரோஸும் ஒரே மாதிரியே தான் இருக்கணும், ரெண்டுக்கும் நடுவில் வித்தியாசமே இருக்கக்கூடாது, அதாவது படித்தா புரியணும், அந்த மாதிரி ஃபேன்சியாக இல்லாமல் இருக்கணும், புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான் பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து ப்ரோஸும் போயமும் ஒரே மாதிரி இருந்தால் அப்போ போயமுக்கும் ப்ரோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஸோ அதுதான் வந்து காலரிட்ஜுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியான நிலைமைக்கு அவர் வந்தார். ஸோ இதுதான் வந்து இவர் இந்த பயோகிராஃபியா லிட்ரரியாவில் வந்து தீமாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து இதில் என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஸுக்கும் போய்ட்ரிக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன, ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம், ஓகேவா, ப்ரைமரி அண்ட் செகண்டரி இமேஜினேஷன்னா என்ன, ஓகே, இந்த 3 விஷயங்களையும் தான் சாப்டர் 14 பயோகிராஃபியா லிட்ரரியாவில் வந்து இவர் டிஸ்கஸ் பண்ணுறார். ஓகே, ஸோ வந்து போய்ட்ரி அப்படிங்கிறது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரோஸ் அண்ட் த போயம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம் இதில். ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்ட்ரி அண்ட் ப்ரோஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி சொல்கிறாரு. போய்ட்ரியும் ப்ரோஸும் வந்து ரெண்டுமே வந்து வார்த்தைகள் தான், பட் ரெண்டுத்தையும் வந்து அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா போய்ட்ரிக்கும் ப்ரோஸ்லேயும் இருக்கிறது ஒரே விஷயம்தான்.
அதாவது ஒரே லைக் ரவை போட்டு வந்து உப்புமா பண்ணாலும் ஒன்று தான், கேசரி பண்ணாலும் ஒன்று தான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ரெண்டுத்தில் இருக்கிற கம்போசிஷனும் ஒன்று தான், உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து ஒன்று தான். பட் எது எவ்வளோ போடணுன்ற அந்த இது வந்து வேற அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரெண்டுத்துலேயும் இருக்கிற பொருட்கள் ஒன்று தான், பட் அந்த கம்போசிஷன் ரெண்டுத்துலேயும் கூட குறைய இருக்கிற அந்த திங்ஸ் வந்து வேற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து போய்ட்ரிக்கும் ப்ரோஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கொண்டு போகிறாரு. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, போயட்ரி அப்படிங்கிறது வந்து ப்ரோஸை விட்டு வித்தியாசப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ரைம் அண்ட் மீட்டர். இது ரெண்டும் வந்து போய்ட்ரியில் இருக்குது, பட் ப்ரோஸில் வந்து இருக்காது. ரெண்டுமே வார்த்தைகள் தான், பட் போய்ட்ரியில் ரைம் அண்ட் மீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாருன்னா, போய்ட்ரியோடைய பர்பஸ். ஒருத்தர் போயம் படிக்கிறாங்கன்னா அவங்களோட பர்பஸ் வந்து என்னவாக இருக்கணும்னா, படித்தோன்னே அந்த சந்தோஷத்தை தர்றது, அந்த டிலைட், அந்த ப்ளஷரை தர்றது தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? போய்ட்ரின்றது உண்மையை கற்றுத்தரத்துக்கான ஒரு விஷயம் கிடையாது. மேபி அது வந்து ஒருத்தரை வந்து டிலைட் பண்ணுறதுல வந்து கடைசியாக உண்மையும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் போய்ட்ரியோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, போயம் படிக்கும்போது ஒருத்தருக்கு டிலைட்டும் ப்ளஷரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அதே மாதிரி ஒரு போயம் வந்து 4 பார்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா, அந்த 4 பார்ட்ஸ்லேயும் வந்து ஈக்குவலாக படிக்கும்பொழுது டிலைட் இருக்கணும் ஒரு போய்ட்ரியில். ஃபஸ்ட் பார்ட் படிக்கும்போது நம்ம எப்படி வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரியே மிச்சம் 3 பார்ட் படிக்கும்போது நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து ஈக்குவலாக வந்து அந்த டிலைட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ போயமுங்கிறது முழுக்க ஒரு ப்ளஷருக்காக க்ரியேட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கும் ட்ரூத்துக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ட்ரூத் வேணும்னா சொல்லலாம், பட் ப்ளஷர் இல்லாமல் போய்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து அந்த போய்ட்ரி எழுதுகிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸே வந்து ஒரு ப்ளஷரபுளான ப்ராசஸ் தான். ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் நம்ம எல்லாரும். ஓகேவா? அங்கே ட்ரிப்புக்கு நம்ம பிளான் பண்ணி அங்கே போய் சேர்றதை விட நம்ம பண்ணுற அந்த ப்ரெப்ஸ் இருக்குல்ல, தேவையான விஷயம் வாங்குகிறோம், இது வேணும் அது வேணும்னு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம், ஜேர்னிக்கு வந்து ரெடி பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து அந்த ஜேர்னிக்கு நம்ம ரெடி பண்ணுறதே ஒரு ப்ளஷரபுளான ஒரு விஷயம் தான். அங்கே அந்த ஜேர்னியை விட அந்த ஜேர்னிக்காக நம்ம பண்ணுற அந்த ப்ரெப் இருக்குல்ல, அதுவும் ஒரு ப்ளஷரபுளான விஷயம் தான்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேர்னி வந்து டெஸ்டினேஷன் நம்ம அங்கே போய் சேர்றதை விட அந்த ஜேர்னி தான் ரொம்ப ப்ளஷரபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ அங்கே போய் கடைசியாக அந்த கன்க்ளூஷன் தான் சந்தோஷத்தை தரணும்னு அவசியம் இல்லை. அந்த என்டையரான ஜேர்னியே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஜேர்னியாக இருக்கணும், அந்த போய்ட்ரி எழுதுகிற அந்த ஜேர்னி அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகேவா? ஸோ போய்ட்ரி வந்து மீட்டர் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் வந்து ஒரு போய்ட்ரியில் மீட்டர், ரைம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஒத்து போகிற மாதிரி கரெக்டான கம்போசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இஷ்டத்துக்கு வந்து மீட்டரும் ரைமும் இல்லாமல் எல்லாமே கரெக்டான இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மீட்டரோ ரைமோ தீமோ இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணணும் மியூச்சுவலாக. எதனால இந்த இடத்துல இந்த மீட்டரும் இந்த ரைமும் வந்திருக்குன்றத நம்ம வந்து உத்து கவனிக்கிற மாதிரி இல்லாமல் அதுவே தானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரைமு, மீட்டர், டிக்ஷன், தீம் இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஹார்மனியாக வந்து ஒரு போயமில் வந்து எக்ஸிஸ்ட் பண்ணணும். இப்படி தான் ஒரு போயம் இருக்கணும் அப்படின்னு வந்து காலரிட்ஜ் வந்து சொல்கிறாரு. ஆனால் ப்ரோஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோஸுங்கிறதுல மீட்டர், ரைம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ப்ரோஸோடைய ஒரே ஒரு வேலை உண்மையை வெளிப்படுத்துறது மட்டும்தான். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி உண்மையை வெளிப்படுத்துறது இட் டஸ் நாட் எய்ம் அட் கிவிங் ப்ளஷர். போய்ட்ரி மாதிரி வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம எழுதுறது தான் வந்து ப்ரோஸ். ஓகேவா? பட் போய்ட்ரி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று வந்து இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சியை பற்றி அவர் சொல்கிறார். ஓகேவா? காலரிட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ட்ஸ்வர்த் மட்டும் இல்லை, மற்ற நிறைய போய்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்டர் ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஃபேன்சின்ற இடத்துல இமேஜினேஷன் இருக்கிற இடத்துல ஃபேன்சியும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் காலரிட்ஜோட வியூ படி வந்து இமேஜினேஷனும் ஃபேன்சியும் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ், அதுக்கு டிஃப்ரெண்ட்டான அர்த்தம் இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இமேஜினேஷன் அப்படிங்கிறது நம்மளோட கற்பனை. ஓகேவா? நம்ம எப்படி கற்பனை பண்ணுறோமோ நம்ம மைண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை வந்து டெவலப் பண்ணும். அது இமேஜினேஷன். ஃபேன்சி அப்படின்னா வந்து
நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு ஒண்ண பார்க்குறோம். அத அடையணும்னு ஆசைப்படுறோம்ல, அந்த டிசைர். அதுதான் ஃபேன்சி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக் பார்க்குறேன். அந்த பேக்க வாங்கணும்னு நெனைக்கிறேன். ஐ ஃபேன்சி தட் பேக். என்னோட மைண்ட்ல அது இருக்கு. அத விட்டு என்னால மூவ் ஆன் ஆயி வர முடியல. இதுதான் ஃபேன்சி. ஓகேவா? இமேஜினேஷன் வந்து அப்படி கிடையாது. இமேஜினேஷன்றது நம்ம எப்படி வேணா அத இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன்சிங்கிறது வந்து ஒரு பொருள் மேலே இருக்கிற த டிசைர். ஸோ இமேஜினேஷன் இன் த சென்ஸ் நம்ம இமேஜின் யூர் சிட்டிங் இன் த கார், இமேஜின் யூர் சிட்டிங் இன் த ஏரோப்ளேன். அந்த மாதிரி வந்து இமேஜினேஷன் வந்து ஜஸ்ட் ஷிஃப்ட்ஸ் அக்கார்டிங் டு வாட் வி திங்க். நம்ம திங்க் பண்ண இமேஜினேஷன் வந்து அதுக்கு ஏற்றா போல் மாறும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இமேஜினேஷன்லேயே வந்து இவர் ரெண்டாக பிரிக்கிறாரு. ப்ரைமரி இமேஜினேஷன், அதாவது பேசிக்கான ஹியூமன் இமேஜினேஷன். நம்ம வந்து அதை எப்படி பார்க்குறோம், அதை எப்படி வந்து இன்டரப்ட் பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ப்ரைமரி இமேஜினேஷன். ப்ரைமரி இந்த சென்ஸ் நார்மலாக எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜினேஷன். செகண்டரி இமேஜினேஷன். இந்த செகண்டரி இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அன்கான்ஷியஸ் இமேஜினேஷன். இப்போ வந்து நம்ம தூங்கும்பொழுது நம்ம ஏதோ நினச்சிட்டு தூங்குறோம். அந்த தாட்ஸ் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி ஒரு இமேஜினேஷன் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய இமேஜினேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா, இது வந்து எப்படின்னா, ஒரு வானத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு க்ளவுட் தெரியும். அந்த க்ளவுட் வந்து ஒரு அனிமல் மாதிரி தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது வேறு ஏதாவது மாதிரி தெரியும். அந்த மாதிரி நம்மளோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜினேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செகண்டரி இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு இமேஜினேஷன். ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கா, எங்களுக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆர்டிஸ்ட் பர்சனுக்கு, ஆர்ட்டை விரும்புகிறவங்களுக்கு அந்த செகண்டரி இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து மேலோங்கி இருக்குது. ஓகேவா? மற்றவங்கள விட அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து செகண்டரி இமேஜினேஷன். ஓகேவா? ஸோ ப்ரைமரி இமேஜினேஷனும் செகண்டரி இமேஜினேஷனும் ஒன்றோட ஒன்று கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஒன்றாவும் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் வேலை பார்க்க முடியும். பட் செகண்டரி இமேஜினேஷன் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இமேஜினேஷனை ரெண்டாக பிரிக்கிறாரு, ப்ரைமரி, செகண்டரி இமேஜினேஷன். ஸோ காலரிட்ஜ் வந்து இமேஜினேஷனும் ஃபேன்சியும் ஒரே வார்த்தை கிடையாது, இமேஜினேஷன் வேறு, ஃபேன்சி வேறு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து காலரிட்ஜ் வந்து பயோகிராஃபி லிட்ரரியால் சொன்ன விஷயங்கள். ஓகேவா? ஸோ என்னது அப்படின்னு பார்த்தா, அவருக்கும் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் நடுவில் இருந்த அக்ரிமெண்ட். அவர் வந்து அதை சூப்பர் நேச்சுரல் போயம்ஸ் வந்து கொடுத்தாரு, அவர் நேச்சர் போயம்ஸ் கொடுத்தாரு. இதை வந்து ப்ரோஸ் அண்ட் போயம்க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இமேஜினேஷன்ஸ்க்கும் ஃபேன்சிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸும் அதில் இருக்கிற டைப்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது சாப்டர் 14 ஆஃப் பயோகிராஃபியா லிட்ரரியாவில் வந்து லாங்குவேஜ் ஆஃப் ரியல் லைஃப் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னதான் வந்து வேர்ட்ஸ்வொர்த்துக்கு அகெயின்ஸ்டாக அவர் சொன்ன அந்த பாயிண்ட், அதாவது ப்ரோஸும் போய்ட்ரி ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக இவர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருந்தாலும், ஓகேவா, வேர்ட்ஸ்வொர்த்தோட போயட்டிக் அந்த ஜீனியஸ் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து தான் ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வேர்ட்ஸ்வொர்த்தோடைய திறமைக்கு ஃபுல் கிரெடிட் வந்து நம்ம கொடுத்தாகணும். பட் தட் டஸ் நாட் மீன் தட் அவர் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் அக்ரி ஆகிறேன்றது அர்த்தம் கிடையாது. பட் நோ ஒன் கேன் டினை தட் ஹீ இஸ் அ போய்டிக் ஜீனியஸ் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்கிறார். காலரிட்ஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகேவா? ஸோ போய்ட்ரியோட நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் வந்து ஆக்சுவலி இந்த லிரிக்கல் பேலேவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான வேர்டு இல்லாமல் ஒரு சாதாரண வேர்டு யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து சில விஷயங்கள் அக்ரி ஆகாததுனால இதை கிளாரிஃபை பண்ணணுன்றதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து இவர் இந்த பயோகிராஃபி லிட்ரரியாவில் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா? ஸோ இவர் வந்து நிறைய சூப்பர் நேச்சுரல் போயம்ஸ் எல்லாம் வந்து அதில் கொடுத்துருக்காரு. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் ஜஸ்ட் கோ த்ரூ த ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரைனர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து யூஜியில் வந்திருக்கும் அதை ஆல்ரெடி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஷார்ட் சம்மரி ஆஃப் பயோகிராஃபி லிட்ரரியா சாப்டர் 14 வந்து இதுதான். ஸோ இப்போ கேட்டாங்கன்னா வாட் ஆர் த கீ பாயிண்ட்ஸ் இஸ் தட் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அக்ரிமெண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போய்ட்ரி அண்ட் ப்ரோஸ் அண்ட் ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷனுக்கு நடுவில் உள்ள வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து நம்ம எழுத போகிறோம். சாப்டர் 14 அண்ட் 13 தான் ரொம்ப ஃபேமஸ் இதில் பயோகிராஃபி லிட்ரரியாவில் 28 சாப்டர்ஸில். பிகாஸ் வந்து எந்த ஒரு போய்ட்டுமே வந்து இமேஜினேஷனுக்கும் ஃபேன்சிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸில் அந்த டைமில் சொல்லலை. இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து இன்டர் ரிலேட்டடாக தான், அதாவது இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து
யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் டு ஸ்டடி த நேச்சர் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு சும்மா விடாமல் இமேஜினேஷனுடைய நேச்சரையே வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து இப்படி ஒரு கிரிட்டிசிசமை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்னென்னா, மற்றவங்க எல்லாருமே அந்த டைமில் வந்து சினானம்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேன்சியையும் இமேஜினேஷனையும். பட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு எஸ்டாப்ளிஷ் த மீனிங். ஓகேவா? ஸோ இதை வந்து காலரிஜோட ஓனான வேர்ட்ஸில் சொல்லணும்னா, காலரிஜ் என்ன சொல்கிறாருன்னா, டு எஸ்டாப்ளிஷ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைட்டிங் ரேதர் தென் டு ஃபர்னிஷ் ரியூன்ஸ் அபவுட் ஹவு டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் வாட் ஹேட் பின் ரிட்டன் பை அதர்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் ஆஃப் ரைட்டிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண நம்ம கற்றுக்கணுமா. இப்படி எழுதணும், இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த பிரின்சிபலை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பெட்டராக. ஓகேவா? இன்னொருத்தர் மேலே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது, மற்றவங்க எழுதுகிற விஷயத்துக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறதை விட இது ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன ஆக்சுவலான இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, விளக்கம் கொடுத்துருக்காரு. இமேஜினேஷனுக்கும் ஃபேன்சிக்கும் என்ன, செகண்டரி இமேஜினேஷனாக என்ன, ப்ரைமரி இமேஜினேஷனாக என்னன்னு சொல்லிட்டு அதை விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ ஒரு விஷயத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரைட்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக். ஓகேவா? எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல் வச்சு லிட்ரரி கிரிட்டிசிசம் பண்ண ஒரு கிரிட்டிக் வந்து இவர் தான். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அவர் வந்து உண்மையாக பிலீவ் பண்ணது என்னென்னா, நம்ம அந்த யோசித்து அந்த போயம் எழுதுகிற அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து என்ஜாயபிளாக இருக்கணும். அந்த போயம் எப்படி என்ஜாயபிளாக இருக்கோ அதே மாதிரி அதை எழுதக்கூடிய அந்த க்ரியேட்டிவான ப்ராசஸும் இட் ஷுட் பி என்ஜாயபிள் அப்படிங்கிறத அவர் பிலீவ் பண்ணார். ஆப்வியஸ்லி அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் படிக்கும் போது யூ வில் ஆல்சோ ஃபீல் த சேம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பயோகிராஃபியா லிட்ரரியாவுடைய ஷார்ட் சம்மேஷன்.